ஹலோ எவ்ரிவன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் சென்சாராக நம்ம எப்படி ஆர்டினோ மூலிமா சிமுலேஷனில் போட்டு பார்க்குறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு Proteus ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண இந்த மாதிரி எம்டி பேஜ் க்ரியேட் ஆகும். இதில் ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் நெக்ஸ்ட் இந்த செட்டப் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்டில் இருக்கிறது தான் ஃபுல்லாகவே நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ஆர்டினோ யூனோ போர்டு, அதுக்கு அந்த பியை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டினோ அப்படின்னு சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டினோ வரும். ஆர்டினோ செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு டச் சென்சார் அதே மாதிரி நம்ம பி அப்படின்ற சிம்பிளில் கிளிக் பண்ணிவிட்டு டச் பேட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டச் பேட் 4 சென்சார் வரும். அதை நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 4 சென்சார் டேட்டா பின்னா நம்ம A0 கொடுக்கணும். ஏன்னா நம்ம இது அனலாக் சென்சார்னால நம்ம அனலாக் பின்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ப்ரெஷர் சென்சார் அப்படின்றது நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த ரீடிங்ஸை அது அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ A0 கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமில் நம்ம எதில் கனெக்ட் பண்ணுறோமோ அதில் தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் தெர்மீட்டர் எதுக்குன்னா அதில் தான் நம்ம ரீடிங்ஸை கெட் பண்ணி பார்க்குறதுக்கு விர்ச்சுவல் தெர்மீட்டர் எடுக்கிறோம். அதை எடுத்து ரிசீவரை எடுத்து நம்ம ஆர்டினோ டிரான்ஸ்மிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம என்ன ரீடிங்ஸ் இருக்கோ அது விர்ச்சுவல் தெர்மீட்டரில் காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்துக்குவோம். ஃபோர்ஸ் அப்படின்னு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. A0 நம்ம இன்புட்டு சென்சார் பின் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாட் ரேட் எனேபிள் பண்ணிவிட்டு ஃபோர்ஸில் நம்ம அனலாக் பின்ஸை ரீட் பண்ணி வேல்யூஸை ஃபோர்ஸில் வாங்கிக்கிறோம். ஸோ வாங்கினதுக்கப்புறம் அதை சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறோம். 5000 மில்லி-செகண்ட் இருக்கா ரீடிங்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்தது ஸ்கெட்சில் போய்ட்டு கம்பைல்டு எக்ஸ்போர்ட் பைனரி அதை கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸா ஃபைல் கிரியேட் ஆகும். எக்ஸா ஃபைல் எதுக்குன்னா நம்ம ஆர்டினோவில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸா ஃபைல் தான் தேவைப்படும் சிமுலேஷனில் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அது உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ப்ரோக்ராம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் போயிட்டு எக்ஸா ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்க அப்படின்னா 0 வரும். ஸோ இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதுக்கான வேல்யூஸ் ரீடிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் சீரியல் மானிட்டரில் பார்ப்பீங்க. 41, 61, 102 நம்ம எவ்வளோ ஃபுல்லாக டச் சென்சார் எவ்வளோ டச் கீழே ஃபுல்லாக கொண்டு வரோமோ அதுக்கு அந்த ரீடிங்ஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம டிக்ரீஸ் பண்ணால் வேல்யூஸும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு டச் சென்சார் 4 சென்சாராக நாம் இப்படி தான் ஒரு ஆர்டினோ மூலிமா சிமுலேஷனில் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிவ், ஹை ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், மெடிக்கல் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மானிட்டரிங், MRI மிஷின்ஸ், டயாலிசிஸ் மிஷின், எண்டோஸ்கோபி சர்ஜரி அண்டு ஃபிசிக்கல் தெரப்பி எக்யூப்மெண்ட் இதிலலாம் நம்ம மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இந்த 4 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.